விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 2ஆம் இடம் சுக்கரனுடைய ஆட்சி வீடு. சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். 29/11/2024 ராசிக்கு 9ஆம் இடத்துல தனக்கு பிடித்த வீட்டில் போயிருக்கிறாரு. ரிஷபராசிக்கு வேண்டிய மகர ராசிக்கு போயிருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தைரிய வீரிய சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. டிசம்பர் மாதம் நல்லா இருக்குங்க. ராசியில் இருக்கிற குரு வக்கரகதி அடைஞ்சிருக்கிறாரு. ஜென்ம குரு வக்கரகதி அடையிறது நல்ல விசேஷம்தான். அதுக்கடுத்து 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச வக்கரம் அடைகிறாரு. அதுவும் நல்லது தான். 3ஆம் இடத்துல உபசேன ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கலாம். அவர் 7ஆம் தேதி டிசம்பர் 7ஆம் தேதி நீச வக்கரம் அடைகிறாரு. ஈக்குவல் டு உச்சம். ஒரு கிரகம் நீச வக்கரம் அடைஞ்சிச்சுன்னா உச்ச பவர் அடையும். நல்ல விசேஷம்தான். ராசிக்கு 7 கூடியவன் உச்சம் அடைகிறதுனால கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். தூரதேச பயணம் இருக்கும். அலைச்சல் திருச்சல் இருந்தாலுமே இஷ்டத்தோடு செய்வீங்க. காரிய அனுகூலம் இருக்கும். கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லா இருக்கும். நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இப்படி நிறைய ஒரு நல்ல பலங்கள்லாம் செவ்வாய் சிறப்பாக செய்வார். அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது சுப வர்க்கம் தான் எடுத்திருக்கிறாரு. குரு பார்வைகள் இருக்கிறாரு. பரவாயில்ல. கேதுக்கு வீடு கொடுத்த புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார். குரு பார்வைகள் ராசிக்கு 7ஆம் இடத்துல நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். கொஞ்சம் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் முரண்பாடு இருக்கும். உங்கள் மனைவியோட கை ஓங்கி இருக்கும். கவனமாக இருங்க. ஈகோ பிரச்சனைலாம் தவிர்த்துருங்க. டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் 15க்கு மேலே நல்லாயிருக்கும். சூரியன் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது கொஞ்சம் கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். தலைவலி இருக்கும். அரசியல்வாதி வேலை பார்க்குறவங்களுக்கு இடமாற்றம் எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்கும். ஓகே, நான் சூரிய பயிற்சிக்கு வேணால் அப்புறம் அடுத்த வீடியோ போடுறேன். அடுத்து 9ஆம் இடத்துல இவர் சுக்கரன் இருக்குது. சிறப்பு. 9ஆம் இடத்துல இருக்கிற சுக்கரன் 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயை பார்க்குறாரு. பிறகு மங்கள யோகம். செவ்வாய் சிறப்பாக இருக்கிறாரு. செவ்வாய் சிறப்பு அடைகிறதுனால சகோதர வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். காரிய அனுகூலமாக இருப்பீங்க. பதட்டப்பட மாட்டீங்க. டென்ஷன் ஆக மாட்டீங்க. இவ்வளோ நாள் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருந்தீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் மூர்க்கத்தனம் இருந்திருக்கும். கொஞ்சம் ஒரு வரட்டு கௌரவம், ஒரு அசால்ட்டுத்தனம் எல்லாமே இருந்திருக்கும். இதெல்லாம் இனிமேல் சரியாக போயிடும். சரி செய்யப்பட்டு ஒரு சமநிலைக்கு வந்துடுவீங்க. டென்ஷன் குறைஞ்சிரும். டென்ஷனை குறைச்சிருவீங்க. பதட்டத்தை குறைச்சிருவீங்க. பதட்டத்தை குறைக்கிறது பாதி வெற்றி. அதனால் டிசம்பர் மாதம் வெற்றி சூட்டுவீங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் சுபவர்க்கம் தான் எடுத்திருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம். 11ஆம் இடத்துல ராகு நல்ல விதமாக தான் இருக்குது. சரியா? இந்த நிலைமையில தான் ராசிக்கு கிரக நிலைகள் இருக்குது. டிசம்பர் மாதம் சூரியன் பயிற்சி ஆவார். அதேமாதிரி டிசம்பர் கடைசியில் சுக்கிரனும் பயிற்சி ஆவார். சுக்கிர பயிற்சி சிறப்பாக இருக்குது. அடுத்து சுக்கிர பயிற்சி 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போனாலுமே சனி பகவான் கூட சேர்ந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. ராசிக்கு 4ஆம் இடம் வலுப்படும். மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? 4ஆம் இடத்துக்கு இப்போ சனி பார்வை இருக்கிறதுனால தாயார் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது. ரிஷபராசி நேர்களுக்கு தாய்க்கு முடியாமல் போகுது. தாய்க்கு சில பிரச்சனைகள். தாய்க்கு கால்வலி, கைவலி, மூட்டு வலி, பாதத்தில் சில பிரச்சனைகள், பித்த வெடிவு பிரச்சனைகள், அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் தாய்க்கு இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்கள் தாய் வயதானவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் டிசம்பர் மாதம் ஓரளவு சரி கட்டப்படும். சரியா? ஜனவரி மாதத்தில் மிக சிறப்பாக இருக்குது. ஜனவரி மாதம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஜனவரிக்கு மேலே ரிஷபராசிக்கு நல்லா இருக்குது. 2025 அமோக வரவேற்பு பெற ராசிகளில் முதல் ராசி ரிஷபராசி தான். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி பகவான் மிகச்சிறப்பு. 10ஆம் இடத்துல ராகு டாப். அருமையான அமைப்பு. 2025 நம்பர் 1 இடத்த பிடிக்க போகிற ராசி ரிஷபராசி தான். சரியா? இந்த நல்ல தகவலை இப்போயே சொல்லிக்கிறேன். 2025க்கு நான் இன்னும் வீடியோ போடலை. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். சாதக பாதகங்கள்லாம் சொல்லுவேன். சரியா நேர்களே? நீங்கள் ஜனன ஜாதகத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். போதி ஜோடத்தில் உள்ள நான் சொல்கிற பலன்களை பார்த்தாலே அப்பப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஆகிட்டே இருக்கும். நான் சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் சொல்லுவேன். சரி விகிதமாக சொல்லுவேன். ஆகா ஓகோலாம் புகழ மாட்டேன். உள்ளதை உள்ளவாறே சொல்லிடுவேன். நம்ம ஒரு கண்ணாடி மாதிரி தான். சரியா? எப்படி இருக்கோ அப்படி ஏற்ற மாதிரி பிரதிபலிப்போம். ரைட்டு. இந்த அமைப்பில் டிசம்பர் மாதம் கிரக நிலைகள் இருக்குது. சந்திரன் நல்ல சந்திரனாக இருக்கிறாரு. 3 கூடியவன் தைரிய வீரிய சனாதிபதி சகாய சனாதிபதி சந்திரன் இன்றைக்கி ராசிக்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம். அமாவாசை இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. கார்த்திகை மாதம் அமாவாசை. நாளை முதல் வளர்பிறை சந்திரனை மாறிடுவார். உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறார். பௌர்ணமி உங்கள் ராசியில் தான் நடக்குது. கார்த்திகை மாதம் நடக்கிற பௌர்ணமி அருமையான பௌர்ணமி. பௌர்ணமிலேயே நல்ல பௌர்ணமி எதுனா கார்த்திகை பௌர்ணமி தான். உங்கள் ராசியில் சந்திரன் உச்சமடைவார். ரோஹிணி நட்சத்திரத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். அருமையான அமைப்பு. இந்த பௌர்ணமி குருவோட சேர்ந்து அமர்றாரு. குருச்சந்திர யோகத்தில் பௌர்ணமி விழா கொண்டாடுகிறது. பௌர்ணமி யோகத்தை ஒட்டி உங்கள் ராசிக்கு குரு, சந்திரன், புதன், சூரியன் இந்த கிரகங்களை நல்ல பலன்களை கொடுக்கும். புதன் அருமையான பலனை கொடுப்பார். 2, 5 கூடையவன் நல்லா இருக்கும். வருகின்ற காலத்தில் இந்த டிசம்பர் மாதம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும்.
கலகலப்பு இருக்கும், நல்லா பேசுவீங்க, கையில் காசு பணம் இருக்கும், திருப்தியாக இருப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு விட்டு அடிச்சிட்டு இருப்பீங்க, பன்னெண்டு ஜாலியாக இருப்பீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் திருமண வாய்ப்பு, உத்தியோகம், வேலைவாய்ப்பு இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகள் கண்ணின் மணிகளாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, சிறப்பாக இருக்கும். சரியா? புதன் அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு. கூட்டுத்தொழில் பங்கு சந்தை அமையும். சில பேருக்கு சொந்தத்திலே வரன் அமையும். பொண்ணு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு சொந்தத்திலே வரன் அமையும். மனைவி மந்திரியாக இருப்பாங்க. உங்கள் மனைவி வந்து நல்ல யோசனைக்காரியாக கணவனுக்கு வந்து நல்ல ஐடியா கொடுக்குற மனைவியாக அமையும். இது வந்து ஆண்களுக்கு. பெண்களுக்கு கணவன் நல்லா இருப்பார். சரியா? கணவனால் சில காரியங்கள் கை கொடுக்கும். கணவன் வந்து ஒரு மாடல் ஆஃப் அதர்ஸ் சொல்கிற மாதிரி கணவன் வந்து ஒரு மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பார். இதனால் இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் நல்லா இருப்பாங்க, லட்சணமாக இருப்பாங்க, நல்ல அழகும் அறிவும் கலந்து இருப்பாங்க. இவங்களாம் சொல்லிக் கொடுக்குற வேலையில் சிறப்பாக இருப்பாங்க. டீச்சர் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. டீச்சர் வேலையில் அடுத்தடுத்து படி லெவலுக்கு போவாங்க. நல்ல கலைநயக்கம் மிக்க வேலையில் இருப்பாங்க. டெய்லரிங், எம்ப்ராய்டு, கலை சம்மந்தப்பட்டது, திரைப்படம் சம்மந்தப்பட்டது. ஓரளவு தன்னை அழகுபடுத்திக்கிட்டு வெளி உலகத்துக்கு வந்து நல்லா காட்டுவாங்க. ரிஷபராசி பெண்கள் வந்து வெளி உலகத்துக்கு வந்து தன் நல்ல ஒரு சிங்காரியாக கட்டிக்கிறவாங்க. சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் மிகச்சிறப்பாக இருக்கிறாரு. சரியா? பெண்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். 2024 கடைசி மாதம் ரிஷபராசிக்கு நல்ல ஒரு யோகமான பாதமாக பார்க்கப்படுகிறது. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. சந்திரன் அளப்பரிய யோகத்தை கொடுக்குற தெய்வம் கூறிய பிச்சர் கொடுக்கணும்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாதம் வந்து நல்லா இருக்கும். நான் சொல்கிற கிரகங்கள் அதாவது புதன், சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி பகவான், சுக்கிரன் இந்த 6 கிரகங்களும் நல்ல நிலைமையில் ஜனன ஜாதகத்தில் இருக்கிறவங்க நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் 6 கிரகங்களும் ஒரே நேரத்தில் நல்ல நிலையில் இருக்காது. ஏதோ ஒரு 4 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும், மற்ற கிரகங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ 4 கிரகங்கள் நல்லா இருந்தாலே எபோ ஆவரேஜ் ஆகி போயிடும். சரியா? நல்லா இருக்கும். டிசம்பர் மாதம் சிறப்பாக கொண்டாடுவீங்க. சரியா நேர்களே? நல்லா இருக்கும். எப்படி சொல்கிறது, சுக்கிரன் ராசியாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறார். தான் வீட்டுக்கு மறையில 6ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. வேலைக்கு போகிறவங்க நல்லா இருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல ஒரு டீமாக இருப்பீங்க, அசோசியேஷனாக இருப்பீங்க, ஒரு சந்தோஷம் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு சுகம் இருக்கும். தான் வீட்டுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மகாலட்சுமி யோகம் கிடைக்கும், பாக்கியஸ்தானம் கிடைக்கும். அதுபோக சுக்கிரனை செவ்வாய் பார்க்குறாரு. பிருகு மங்கள யோகம் அருமையான அமைப்பு. பிருகுனா சுக்கிரன், மங்களம்னா செவ்வாய். பிருகு மங்கள யோகம் ராசிக்கு 9 3ஆம் இடத்துல பார்க்கறதுனால தொட்ட காரியம் வெற்றி 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 மாமுகம் தெரியுது. அந்த வீர மாமுகம் மலருது. உங்கள் வெற்றி வந்து மாமுகமாக மலரும். சரியா? உங்கள் வெற்றியால் உங்கள் முகத்தில் ஒரு மலர்ச்சி, ஒரு வீர களைப்பு, வெற்றி சூடுவீங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்குது. சுக்கிரன் அளப்பரிய பலன்களை அளவாக கொடுக்குறாரு, சிறப்பாக கொடுக்குறாரு. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். சகோதர வெற்றி இருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சகோதர விஷயத்தில் இணக்கம் இருக்கும். நல்ல நாகரிகமாக இருப்பீங்க. ஏற்கனவே ரிஷபராசினியர்கள் தன்னை அலங்கார பரிசுத்தில் கெட்டிக்காரங்க, நல்ல கோட்டிங்காக இருக்கும். அது தன்னை கோட்டிங்கன்னா என்ன, முகத்துக்கு ஒரு இது பண்ணுறது தான், அலங்காரப்படுத்துறது தான். கோட்டிங்கன்னா என்ன, முலாம் பூசுறதுன்னு அர்த்தம். பொதுவாக ரிஷபராசினியர்கள் வந்து கொஞ்சம் கோட்டிங்காக தான் இருப்பீங்க. வெளி தோற்றத்துக்கு வந்து கொஞ்சம் நல்ல பளபளப்பு பகட்டாக தான் இருப்பீங்க. அது வந்து இந்த டிசம்பர் மாதம் மெருகேறும். சரியா? அழகு வந்து கொஞ்சம் மெருகேறும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆடம்பர பொருட்கள் வாங்கி போடுவீங்க. வீடு மாறுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. சொந்த வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம். வாடகை வீட்டுக்கு மாறுறவங்களும் இந்த காலகட்டத்தில் மாறலாம். கார்த்திகை மாதம் மாறலாம். இன்றைக்கி கார்த்திகை 15 தான், இன்னொரு 15 நாள் இருக்குது. மார்கழி மாதம் யாரும் போக மாட்டாங்க. கார்த்திகை மாதம் வீடு மாறலாம். அப்படி வீடு மாறுன்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல நாளாக பார்த்து பால் காய்ச்சிட்டு சிறப்பாக வீட்டுக்கு போங்க. வண்டி வாகன யோகம் இருக்கும். சரியா? அதனால் வண்டி வாகனம் வாங்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். நல்லா இருப்பீங்க, பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுவீங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தான் சார்ந்த மதம், மொழியில் ஒரு இனப்பற்றோடு இருப்பீங்க. மொழி ஆர்வலர்கள் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, மற்ற லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ஈடுபாடு இருக்கும். அது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். மனைவி வழியில் நல்ல ஒரு வசதி இருக்கும். நீங்கள் திருமணமான மனைவி, உங்கள் மனைவி வழியில் சில சொத்துப்பத்துக்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுங்கள். மாமனார் மாமியார்கிட்ட அனுசரித்து போங்க. மலைக்கு போனாலும் மச்சினை துணை வேணும். அதனால் இந்த ரிஷபராசினியர்கள் ஆண்கள் மச்சினங்கிட்ட, மனைவி கூட பிறந்த மச்சினங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட அனுசரித்து போங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க. ஏன்னா அவன் தங்கச்சி, அவன் சகோதரி நம்ம கட்டியிருக்கோம்ல, அதனால் எப்போயுமே பாசமாக இருப்பாங்க. இது இயல்பு. ஆனால் இந்த ஆம்பளையை தான் கொஞ்சம் முறுக்கு ஆட்டிக்கிறவாங்க. என் பொண்டாட்டிக்கு தம்பி தானடா, அவங்ககிட்ட எப்படி நான் இருப்பேன் அப்படின்னு கௌரவம் பார்ப்பாங்க, வரட்டு கௌரவம். அதனால தான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில், மலைக்கு போனாலும் மச்சினை தேவைன்னு. அவங்ககிட்டலாம் அனுசரித்து போங்க, லாபம் இருக்கும். நம்ம லாபம் நம்ம கையில் தாங்க இருக்குது. நிம்மதி உங்கள் சாய்ஸ். நம்ம சில பேரை அனுசரித்து போகணும். முக்கியமான சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கணும். மாமனார்கிட்ட கெத்து கட்டக்கூடாது. மாமியாரை அம்மா மாதிரி நினைக்கணும். இதெல்லாம் செஞ்சிட்டோம்னா அவங்க நம்மக்கிட்ட நல்லா பழகுவாங்க, மனதில் இடத்த வச்சுக்கிடுவாங்க, நல்லா நினைப்பாங்க. ஏன்னா அவங்க பிள்ளையை நீ கட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அவன் வீட்டில் பிறந்து வளர்ந்த பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பிள்ளைய கண்களாமல் பார்க்கணும்னா உன்னை நல்லபடியாக பார்த்துக்குறாங்க.
பாசமாக வச்சுருப்பாங்க மருமை மேலே. அதை வந்து இந்த ஆண்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல பிரச்சனை வருது, இந்த ஆண்களோட வரட்டு கௌரவம், ஆகாத பேச்சை கேட்குறது, இதனால் மாமியார் மாமனார் வீட்டில் கோச்சிக்கிறாங்க. இதனால தான் பிரச்சனை வருது. இதை கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா, கொஞ்சம் அப்படி இருந்துக்கணும், இலகுவாக இருந்துக்கணும். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவது இல்லைன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துட்டோம்னா நமக்கு தான் லாபம். என்கிட்ட வர ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது நிறைய பேர்கிட்ட. சார், என் மாமனாருக்கு என்னை பிடிக்க மாட்டேங்கி, மச்சனை எனக்கு பிடிக்க மாட்டேங்கன்னா நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவது இல்லைப்பா. அதனால் விட்டு கொடுத்து போங்க. சரியா? வரட்டு கவரத்தெல்லாம் தூக்கி வறண்டாவில் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், உல்லாச பிரயாணம் இருக்கும். சரியா? உல்லாச பிரயாணம் இருக்கும். எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க, மனைவியை கூட்டிகிட்டு எங்கேனாச்சும் பிக்னிக் போயிட்டு வருவீங்க. மழையெல்லாம் 2-3 நாள் தான், மழைலாம் சரியாக போயிடும். இன்றைக்கே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு தென் மாவட்டத்திலலாம். அதனால் அதெல்லாம் சரியாக போயிடும், நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. இருந்தாலும் புயல் இருக்குது, அடுத்த வருகின்ற காலத்தில் புயல் இருக்குது. டிசம்பர் 17ஆம் தேதிக்கு ஒரு புயல் வரும், நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அது நல்ல ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது. சரியா? இதுலேயும் முறைமையாக இருப்பீங்க. கவர்மெண்ட் காரியங்கள்லாம் நல்லபடியாக முடிக்கும், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சந்திரன் வந்து கஜகேசரி யோகத்தில் வராரு. கஜகேசரி யோகம்னா என்ன சார் அர்த்தம்னா, கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். யானை வந்து சிங்கத்தை அடிக்கும். ஏன்னா சிங்கத்துக்கும் யானைக்கும் பிடிக்காது. யானை வந்து சைவத்தை சாப்பிடும், புல் பழம் கரும்பை சாப்பிடும். சிங்கம் வந்து ஆளே அடித்து சாப்பிட்ரும், மிருகங்களை அடித்து சாப்பிடும், மனுஷனை அடித்து சாப்பிடும். ஸோ 2 மிருகங்களுக்குமே வந்து தன்மை வேறு. அதனால் வந்து யானை வந்து சிங்கத்தை அடிக்கிறது தான் கஜகேசரி யோகம். அந்த யோகம் வந்து உங்கள் ராசிக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடத்துக்கு, 10ஆம் இடத்துக்கு ராசிக்கு சந்திரன் வரும்போதெல்லாம் அந்த யோகம் நடக்கும். அந்த யோகம் வந்து வலுவான யோகமாக பார்க்கப்படுகிறது. இந்த யோகம் வந்து இந்த டிசம்பர் மாதம் வலுவாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகம் இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் புரியும். கொடுக்குற தெய்வம் கூடிய பிச்சு கொடுக்குற மாதிரி இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. அது எப்படி சார் இருக்குது, அந்த நாளை சொல்கிறேன் நான். டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் இந்த யோகம் இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. அமாவாசையிலேருந்து வெளியே வந்துடுவார். இன்றைக்கி தான் அமாவாசை, நாளையிலேருந்து பௌர்ணமி வளர்பிறை சந்திரன் ஆயிடுவார். வளர்பிறை பிரதமாய் வளர்பிறை சந்திரனாகி அப்படியே உங்கள் ராசியை நோக்கி வருவார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா புதன் சூரியன் சந்திரன் நல்ல அமைப்பு தான். சரியா? ராசிக்கு 7ஆம் இடத்துல டிசம்பர் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி யோகமான ராஜயோக நாட்களாக இருக்குது. இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. சரியா? நான் வந்து அந்த நாட்களெல்லாம் சொல்லுவேன். அந்த நாட்களை குறித்து வச்சுட்டிங்கன்னா ராசிக்கு நல்லது நடக்கும். 7ஆம் இடத்துல அமைகிறதுனால மணி வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கடன் முனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, நண்பர்கள் விஷயம், அசோசியேஷனாக போட்டு வேலை பார்க்குறவங்க, டீமில் இருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சொந்த பந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கும், நண்பர்கள் விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கும். இதெல்லாம் 7ஆம் இடத்தை மையப்படுத்தி நடக்கிற நல்ல காரியங்கள். அடுத்து வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். பாக்கியஸ்தானம் அருமையாக இருக்கும். அந்த பாக்கியலட்சுமியோடைய அதிர்ஷ்டம் கிடைக்கும். அஷ்டலட்சுமி அனைத்தும் உங்களுக்கு வீட்டை தேடி வருவாங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, செவ்வாய் வேறு பார்க்குறாரு. செவ்வாய் ஒரு தைரியத்துக்குள்ள கிரகம், 3 கூடையவன். பொதுவாகவே செவ்வாய் வந்து நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அந்த லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தை செவ்வாய் பிடிச்சிக்கிடுவார். ஏன்னா தைரிய வீரிய காரிய சனாதிபதி செவ்வாய் தான். அவர் ஏற்கனவே இப்போ 3ஆம் இடத்துல இருந்து தான் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தைரியம் அமோகமாக இருக்கும். எந்த இடத்துல தைரியம் இருக்கோ அந்த இடத்துல அனைத்தும் வசப்படும். தைரிய லட்சுமி இருக்கிற இடத்துல மற்ற 7 லட்சுமி வந்துடுவா. சரியா? தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, மகாலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, தானியலட்சுமி, இப்படி 8 வகை லட்சுமிகளுமே தைரியலட்சுமி எந்த இடத்துல இருக்காலோ அந்த இடத்துக்கு வந்து மற்ற லட்சுமிலாம் வந்துடும். ஸோ 9ஆம் இடத்துல இருக்க சுக்கிரனை தேடி எல்லா லட்சுமியும் வர்றதுனால பாக்கியம் அருமையாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், மிகப்பெரிய வெற்றி இருக்கும். சரியா? உங்கள் ராசிக்கு 1, 6 கூடையவன் 9ஆம் இடத்துல இருக்கிறனால உத்தியோகத்து போகிறவங்களும் நல்லாயிருக்கும். கடன் கப்பு கட்டுக்குள்ளே அடையும். சுக்கிரன் செவ்வாயும் பொதுவாக கடன் அடைக்கிற கிரகங்கள். இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறனால கடன் பட்டவர்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்குது. எனக்கு இந்த கமெண்ட்ஸில் கேட்குறவங்கெல்லாம் கடனை பற்றி நிறைய கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, மொதல் கடன் வாங்காமல் இருங்க. இது எனக்கு தெரியாதையா, நீ சொல்லி தான் எனக்கு கேட்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க. கடன் வாங்குறதுக்கு சில வலை வந்துடும், சில நேரம் தவிர்க்க முடியாது, வாங்கி தான் தீர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கடன் அந்த காலத்தில் பெருமாளே கடன் வாங்கியிருக்கிறாரு. திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளே குபேரங்கிட்ட கடன் வாங்கி தான் திருமணத்தை நடத்தியிருக்கிறாரு. ஸோ தெய்வமே கடன் வாங்கியிருக்குன்னு ஒரு கதை இருக்குது, புராணம் இருக்குது. அதனால் கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா வாங்குங்க, வேண்டாம் சொல்லலை. அதை அடைக்கும்போது செவ்வாய்க்கிழமை அடைங்க. இந்த பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களா, செவ்வாய்க்கிழமை திருப்பி கொடுங்க. மதியம் 1 to 2 இந்த டயத்தில் திருப்பி கொடுங்க. நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, இல்லை நேரில் போய் ரொக்கமாக கொடுத்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கடன் அடைஞ்சு போயிடும். இது ஒரு சூட்சுமம். அதுபோக செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் கோளுக்கு போங்க. ஆஞ்சநேயர் கோளுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுங்க, வெத்தலை மாலை போடுங்க. இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அரச மரத்தடியில் போய் அங்கே இருக்கிற எறும்புகளுக்கு சில பொருட்களை போடுங்க. தூள் சக்கரை, பச்சரிசி கலந்த பண்டத்தை போடுங்க. அந்த கடன் சீக்கிரமாக அடையும். சரியா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை நம்ம கொஞ்சம்
சிறப்பாக எடுத்து செஞ்சிட்டோம்னா சிரமம் இல்லாமல் இருக்கலாம். ஓகே. இப்போ வந்து தைரியலட்சுமி வந்து உங்களுக்கு லீடு கொடுக்குறா. அதனால் ஏன்னா 3ஆம் இடத்துல வேறு செவ்வாய் இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. ஸோ அந்த லக்ஷ்மி அஷ்டலட்சுமியுடைய வாசம் அப்படி அமோகமாக இருக்கிறதுனால அமோகமாக இருக்குது. அந்த காலகட்டம் எப்போ சார் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 5, 6, 7 இந்த 3 நாட்களும் மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்புறது. 9ஆம் இடம் வலுப்புறதுனால தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தகப்பனாளர் அனுக்கிரகம் இருக்கும். குடும்பத்தில் தகப்பன் வழி உறவில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தகப்பன் தொழிலை செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அருமையான அமைப்பு. சனி சந்திரன் சேர்க்கை சிறப்பாக இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகத்தில் வந்து தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு சனி பகவான் மட்டும்தான். ஏன்னா 9, 10 கூடியவன் அவன் தான். அவர் வந்து வளர்பறை சந்திரன் கூட சேர்றாரு. அருமையான அமைப்பு. சனி பகவான் சுபத்துவப்படுத்துவார். ஸோ தர்ம கர்மாதிபதி வந்து வலுப்புறதுனால கோடீஸ்வர யோகமாக கன்வெர்ட் ஆகும். அது என்னைக்கு சார் அப்படின்னா 8ஆம் தேதி 9ஆம் தேதி டிசம்பர் 8, 9ஆம் தேதிகள் மிக அருமையான நாட்களாக பார்க்கப்படுகின்றன. சனி பகவான் அப்படி சந்திரன் கூட சேர்ந்து ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். தாய் வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சனி ஒரு நீர் கிரகம், விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட கிரகம். 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். நிலப்பழம் வச்சுக்கிறவங்க, தோட்டம் தரவு வச்சுக்கிறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி தோப்பு வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். பண்ணை பொருட்கள் பண்ணை தொழில் செய்கிறவங்களும் நல்லாயிருக்கும். பண்ணை தோட்டம் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். சந்திரன் செய்கிறதுனால காய்கறி தொழிலும் நல்லபடியாக இருக்கும். ஸோ உணவு சம்மந்தப்பட்ட தொழில் உற்பத்தியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சனி பகவானும் 10ஆம் இடத்தை வலுப்படுறதுனால சனி பகவான் சம்மந்தப்பட்ட மற்ற தொழில்கள் ஆயில், கேஸ், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், ஹார்ட்வேர், பெயிண்டிங், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், மணல் சம்மந்தப்பட்ட தொழில்கள், கட்டிடம், தரைக்கு கீழே உள்ள பொருட்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். விவசாயத்துக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அருமையான காலகட்டம். சனி பகவானை சந்திரன் சுபத்தப்படுத்துவார். 4ஆம் இடம் வலுப்படுது. வண்டி, வாகன, வீடு, மனை எல்லாம் நல்லாயிருக்கும். வீட்டு புரோக்கர் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. நல்லா தாயா சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் அப்படி நடக்க மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காது. சந்திரன் கெட்டு போயிருப்பார். இந்த கஜகேசரி யோகத்தை கொடுக்குற சந்திரன் வந்து உங்கள் ராசியில் கெட்டு போயிருப்பார். உங்கள் ராசியில் தான் இருப்பார். உச்சமடைவார். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா சந்திரன் உச்சமடைவார். அது நல்லதான். சந்திரன் உச்சமடைகிறது நல்லதான். மனமும் உடலும் நல்லாயிருக்கும். எதுக்கும் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. கொஞ்சம் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆள் கொஞ்சம் கெத்தாக கட்டிக்கிடுவீங்க. எப்போவுமே இந்த கெத்தாக தான் இருப்பீங்க. அந்த கெத்து இருக்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சந்திரன் நல்ல சந்திரனாக இருக்கணும். சூரியன் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது. சரியா? அதுபோல் சந்திரனுக்கு வந்து சனி பகவான் பார்வையோ செவ்வாய் பார்வையோ இருக்கக்கூடாது. செவ்வாய் பார்வை பார்த்தாலுமே செவ்வாய் சுபத்துவப்படுத்துவார் சனி பகவான். ஓரளவு பரவாயில்ல. ஆனால் சனி பகவான் பார்வை இருக்கக்கூடாது. சனி பகவானுடைய 3, 7, 10 பார்வை இருக்கக்கூடாது. அப்போ ராசிக்கு சனி பகவான் எங்கே இருக்கக்கூடாது? விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. விருச்சிகத்தில் சனி பகவான் இருந்தார்னா ரிஷபராசினியர்களுக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்க முடியாது வாழ்க்கையில். அதே மாதிரி மீனத்தில் சனி பகவான் இருக்கக்கூடாது. மீனத்தில் இருந்தாலும் 3ஆம் பார்வையால் பார்ப்பார். வேறு எங்கேருந்து சார் பார்ப்பார் அப்படின்னு பார்த்தாலுமே சிம்மத்தில் இருக்கக்கூடாது. சிம்மத்தில் இருந்தாலும் சனி பகவான் வந்து டென்ஷன் ஆவார். சனி பகவானுக்கு உகந்த இடம் கிடையாது. பார்த்தீங்களா? சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகமாக இருந்தாலுமே சிம்மம் விருச்சிகத்தில் இருந்தார்னா பகமைப்பட்டு தான் இருப்பார். தனக்கு பிடிக்காத வீட்டில் இருந்தார்னா கண்டிப்பாக உங்கள் ராசியை பார்ப்பார். பிடிக்காத இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்த்தாருன்னா சந்திரன் பாதிக்கப்படுவார். உங்கள் ராசிக்கு 3 கூடையவன் பாதிக்கப்படுவார். என்ன ஆகும்? காரிய அணுகல் இருக்காது. தொட்டது தொடங்காது. எல்லாத்துலேயும் ஒரு டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் ஒரு தடைக்கற்கள் இருக்கும். சொல்லுவாங்க ஊரில், மாப்பிள்ளை நான் பேச போனேன்டா அவன் கட்டையை போட்டான்டா. எங்கே போனாலும் கட்டையை போடுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிம்பாங்க. கட்டையை போடுறதுன்னா என்ன? குறுக்க போய் விடுது. எந்த காரியம் நடந்தாலும் அது குறுக்க எதனாச்சும் வந்து இடைஞ்சல் வந்துடும். நம்ம வேகமாக போகும்போது ரயில்வே கட்டை போட்ட மாதிரி தான். ரயில்வே கட்டை போட்டால் என்ன அர்த்தம்? நின்றுட்டு தான் இருக்கணும், வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். சிக்னல் போட்ட மாதிரி. அது மாதிரி சந்திரன் வந்து ராசிக்கு 3 கூடையவன், தைரிய, வீரிய, சகாய, சனாதிபதி. ஸோ அது குறையத்தான் செய்யும். அக்கம் பக்கத்தில் சண்டை இருக்கும். ஒரு சுமூத்தாக போகாது. ஸோ சனி பகவான் வந்து ரிஷபராசிக்கு வந்து சிம்மம், விருச்சிகம், மீனத்தில் இருக்கக்கூடாது. மீனத்தில் இருக்கிறது கூட ஓரளவு பரவாயில்ல. சரியா? சமமாக தான் இருப்பார். விருச்சிகம், சிம்மத்தில் இருக்கக்கூடாது. மீனத்தில் இருந்தாலும் சரியில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா மீனம் வந்து குருவுடைய வீடு. ரிஷபராசி குரு சுட்டு போட்டாலும் நல்ல செய்ய மாட்டார் ராசிக்கு. இங்கே ராசிக்கு பலன் சொல்லும்போது நிறைய பேருக்கு லக்கணம் மாறிடும். சரியா? தசா புத்தி மாறும். ராசினா என்ன சார் அப்படின்னா, ராசிக்கு பலன் சொல்கிறதுனா என்னென்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலன் சொல்லலை. ரிஷபராசி நேயர்களுக்கு தனிப்பட்ட முறையில் குடும்ப சூழ்நிலை, அம்மா அப்பா வரவு, அண்ணன் தங்கச்சி, வீட்டில் இருக்கிற பிள்ளை பொண்டாட்டிக்கெல்லாம் சொல்ல முடியாது. வெளி வட்டாரத்தில் நீங்கள் எப்படி கான்டாக்ட் பண்ணுறீங்க? வெளி வட்டாரம், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, வேலைக்கு போகிறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, 10 பேரை பார்க்குறீங்க, நல்லவனை பார்க்குறீங்க, கெட்டவனை பார்க்குறீங்க, அரசியல்வாதியை பார்க்குறீங்க, ஆகாதவனை பார்க்குறீங்க, ஆகிறவனை பார்க்குறீங்க. இப்படி பார்க்குறவங்க கிட்ட உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அதை சொல்கிறது தான் ராசி பலன்கள். கண்டிப்பாக நம்ம வெளியே போய் தான் ஆப்போம், வெளியே போய் தான் இருப்போம். யாருமே வீட்டுக்குள்ளே இருக்க போகிறது கிடையாது. வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் இருந்தானா 2 விதமாக இருக்கும். ஒன்று அவன் வந்து சின்ன குழந்தையாக இருப்பான், இல்லைனா நோயாளியாக இருப்பான். இவங்க 2 பேரும் தான் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. மற்றவங்க யாராக இருந்தாலும் வெளி உலகத்துக்கு வந்து தான் ஆகணும். சரியா? வெளி உலக தொடர்பு இல்லாமல் இன்றைக்கி ஒரு மனிதன் வாழ முடியாது. சரியா?
வெளி உலகத்துக்கு வந்தால் தான் சொசைட்டியில் இருக்கான்னு அர்த்தம், சமுதாயத்தில் வந்து தன்னை இணைச்சிக்கிறான்னு அர்த்தம். அப்பேற்பட்ட மனிதனுக்கு பலன்களை சொல்கிறதா ராசி பலன்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், ராசி பலன்கள்ங்கிறது வேறு, ஜாதகத்தை பார்த்து சொல்கிற பலன்கள் வேறு. ஆனால் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது, சரியா? அதை வந்து கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குறவங்களுக்கு புரியும். ஓகே, இதை இத்துடன் பாட்டிக்கிட்டு இந்த கஜகேசரி யோகம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். சனி பகவான் கூட சந்திரன் சேர்ந்தாருன்னா அந்த இடத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் இருக்கிறனால தொழில் நல்லாயிருக்கும். சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்லாயிருக்கும், சனி பகவான் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். அடுத்து 11ஆம் இடத்துக்கு போனாலும் நல்லா தான் இருக்கும். ராகு சுபத்துவப்படுத்துவார். ராகுவோட சேர்ந்தாலும் கொஞ்சம் கிரகண அமைப்பில் தான் இருப்பார். கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னைக்கு சார் அப்படின்னா 10, 11 இந்த நாட்கள் 10, 11, 12 இந்த டிசம்பர் 10, 11, 12 நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பாராத சில புரிதல் கம்மியாக இருக்கும். மூத்த சகோதரி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். குறிப்பாக மூத்த சகோதரி அல்லது இளைய சகோதரி, இவங்க சகோதரி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நல்லா இருப்பீங்க நீங்கள், சரியா? 11ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் போகிறது வந்து கொஞ்சம் லாபத்தை கொடுப்பாரு, தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. மறைமுகமாக வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். சில பேர் வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் அந்த நான் சொல்கிற அந்த 3 நாட்கள் நல்ல விதமாக போகும். அடுத்து ராசிக்கே வந்துடுவார். திருவண்ணாமலை தீபம், திருக்கார்த்திகை தீபம், முத்துப்புகழ் சிப்பிவிட்ட அருணகிரி, முருகனை கண்ட இடம் திரு அண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை தீபம் வந்து உங்கள் ராசியில் தான் கொண்டாடப்படுகிறது. 13/12/2024 இருந்து 15/12/2024 வரைக்கும் அருமையான நாட்களாக பார்க்கப்படுகிறது, சரியா? ராசியில் குருவோடு சேர்ந்து இருப்பார். ராசிக்கு ஆகாத கிரகம் 8, 11 கூடிய குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால வெளி மாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும், வெளிவட்டார தொடர்புகள் நல்லாயிருக்கும், லாபம் அதிகமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு லாபம் இருக்கும், தொட்டக்காரையும் துளக்கும், வர வேண்டிய பணம் வரும், வாராக்கடன்கள் வசூலாகும். இப்படி நல்ல பலங்களாக சொல்லும் வரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து குருவோட சேர்ந்த சந்திரன் அருமையாக செய்வார். பௌர்ணமியிலே முக்கியமான பௌர்ணமி உங்கள் ராசியில் நடக்கிற கார்த்திகை பௌர்ணமி, திருக்கார்த்திகை தீபம், அதுதான் முக்கியமான பௌர்ணமி. சில பேர் வந்து சித்ரா பௌர்ணமிம்பாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சூரியனுக்கு தான் முகத்துவம். சூரியன் மேசத்தில் இருப்பார், சந்திரன் வந்து துலாமில் இருப்பார். ஆனால் பௌர்ணமினாலே அதுக்கு அடையாளம் வந்து சந்திரன் தான். சந்திரனை மையப்படுத்தி நடக்கிறது தான் பௌர்ணமி. ஸோ திருக்கார்த்திகை வந்து உங்கள் ராசியில் நடக்கிறதுனால ரிஷபராசினியர்கள் எப்பயுமே வந்து ஒரு பெருமைக்கு உள்ளவர்கள். அதுபோக குரு இருக்கிறார், பிரகஸ்பதி குரு இருக்கிறாரு, ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. ஸோ 2 இயற்கை சுப கிரகங்கள் உங்கள் ராசிக்கு சம்மந்தப்படுது, பௌர்ணமியில் சம்மந்தப்படுறதுனால பௌர்ணமி அன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த 13, 14, 15 3 நாட்களும் யோகம் உள்ள அதிர்ஷ்டம் உள்ள அருமையான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் நல்லதான். சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார், செவ்வாய் கூட சேருவார். செவ்வாய் வந்து ராசிக்கு 7, 12 கூடியவன் தான். பௌர்ணமி சந்திரன் அந்த ஒளிச்சந்திரன் போய் சேரும்போது சந்திரமங்கல யோகம். அந்நேரம் சுக்கிரனும் பார்ப்பார், பிருகுமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கும். அந்நேரமும் நல்லா இருக்கும் உங்களுக்கு, சரியா? நேரில் அது வந்து என்னென்னா 18, 19 2 நாட்கள் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மாதத்தில். அதுக்கடுத்து சந்திரன் 4ஆம் இடத்துக்கு வருவார், குரு கேந்திரத்துக்கு வருவார். இந்த கஜகேசரி யோகத்தோட இன்னொரு பார்ட்டு அப்பயும் நல்லா தான் இருக்கும். சிம்மத்தில் சந்திரன் வந்து ஸ்தானப்பலம் வருவார், அது ரொம்ப முக்கியம். எப்போல்லாம் சந்திரன் வந்து சிம்மத்துக்கு வராரு அப்போ வந்து சந்திரன் நல்ல பலங்களை கொடுப்பாரு. அதுபோல் குரு கேந்திரமாக வரதுனால டிசம்பர் 20, 21, 22 நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. இப்படி சந்திரனுடைய போக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விதத்தை பார்க்கப்படுகிறது. பொதுவாக சந்திரன் வந்து ரிஷபராசிக்கு வந்து ராசியில் இருக்கும்போது நல்ல பலங்களை கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல கடகத்தில் இருக்கும்போது நல்ல பலங்களை கொடுப்பாரு. 6ஆம் இடம் துலாமில் இருக்கும்போது நல்ல பலங்களை கொடுப்பாரு. 7ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கும்போது நல்ல பலங்களை கொடுப்பாரு. அவர் வந்து நீசமானாலுமே இப்போதைக்கு குரு பார்வைக்கு வரதுனால குருச்சந்திர யோகத்தில் நல்ல பலங்களை கொடுப்பாரு. 10ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கும்போது நல்ல பலங்களை கொடுப்பாரு. 11ஆம் இடம் மீனத்தில் இருக்கும்போது நல்ல பலங்களை கொடுப்பாரு. ஆனால் 11ஆம் இடத்துல இருக்கும்போது ராகு கூட சேருவார், 8% சேருவார். அடுத்து ராகு பயிற்சி ஆயிடுச்சுன்னா அந்த நிலைமை மாறிடும். ஸோ பொதுவாக சந்திரன் கோச்சாரத்தில் வந்து உங்கள் ராசிக்கு 1, 3, 6, 7, 10, 11ஆம் இடத்துல வரும்போது நல்ல பலங்களை கொடுப்பாரு. அந்த நேரம் நல்ல பலங்கள்லாம் என்ன சார்னா, நீங்கள் ஆள் நல்லா இருப்பீங்க, மனப்பாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய வெற்றி இருக்கும். இதை சிறப்பாக செய்வார். அதுபோல் சந்திரன் மனோகாரகன், மாதுர்காரகன். மனம் ஒரு நிலையில் இருக்கும். இங்கே பிரச்சனையே இங்கே தான் இருக்குது. மனம் ஒன்றுபட்டால் மார்க்கம் சரியாக இருக்கும். மனம்தான் கான்சன்ட்ரேஷன். மனம் வந்து லைட்டு போய் ஒரே பாதையில் இருக்கு, சீராக இருக்குன்னா எல்லாமே நேராயிரும். இங்கே மனம் அலைபாயும் போது மனச்சிதறல்கள், மனக்லேசம், மனக்கவலை, மனக்குழப்பம் இருக்கும்போது தான் நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாடில் சில பிரச்சனை வந்துடுது. ஸோ சந்திரன் வந்து மனோகாரகன், மனதை நேராக்குவார். அந்த காலகட்டமெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லபடி நடக்கும். லாபம் கிடைக்கதோ இல்லையோ நஷ்டம் இல்லாமல் இருக்கும். நம்ம தப்பிச்சுக்குருவோம், சரியா? ரிஷபராசியில் பிறந்த நேர்கள் தப்பிச்சுக்குருவாங்க. இப்படி தாங்க சந்திரன் பலம் கொடுக்குறாரு. அது இப்போ இந்த கஜகேசரி யோகம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. குரு, சந்திரன், சனி பகவான், சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 6 கிரகங்களுமே இப்போதைக்கு நல்ல பலங்களை கொடுக்குறாங்க. அடுத்து புதன் 8ஆம் இடத்துக்கு போனாலும் நல்ல பலங்களை கொடுப்பாரு. மறைந்த புதன் நிறைந்த பலங்களை கொடுப்பாரு, சரியா? 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல காசு பணத்தை கொடுப்பாரு, ரைட்?
சார் நீ நல்லா தான் சார் சொல்கிற, புள்ளி ஓரமாக சொல்கிற, டேட்லாம் சொல்கிற, எனக்கு நடக்க மாட்டேங்க சார். ரிஷபராசியில் பிறந்திருக்கிறேன், ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், ஒன்றும் நடக்கலையே, எதுவும் கிடைக்கலையே, கம்முன்னு இருக்கேனே, ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காது. அதுபோக தசாபுத்தி நல்லா இருக்காது. அவருக்கு ராகு திசை நடக்கலாம். சரியா, ராகு திசை நடக்கலாம். ராகு வந்து ஏட கூடமாக இருப்பார். நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறீங்க, ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குது. ராகு திசையில் வந்து நல்லா இருக்கணும்னா ராகு வந்து ராசிக்கு வந்து 3, 6, 9, 10, 11 இந்த இடத்துல இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 100க்கு 50% கொடுப்பாரு. ராசிக்கு சொல்கிறேன். ஏன்னா ராசிக்கு இப்போ வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராசிக்கு வந்து அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ நான் உதாரணத்துக்கு ராகு திசையை மென்ஷன் பண்ணுறேன். நான் அந்த தசாபதிக்கு வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். பட் எனக்கு டைம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒன்று நினச்சி சில நேரங்கள் பேசிடுறேன், பொழுது போயிடுறது. கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, இந்த 4 திசைக்கு போடுறேன். இது வந்து மத்தியம வயசில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஒரு 30 வயசுக்கு மேற்பட்டலேருந்து ஒரு 80 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த 4 திசை நடக்கும். கண்டிப்பாக போடுறேன். நான் ஆண் பெண் 2 பாலுக்குமே போடுறேன். இப்போ இந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்கு, ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு வந்து மிதுனத்தில் இருந்தால் ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. கடகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பலன்களை கொடுப்பாரு. சிம்மத்தில் இருக்கக்கூடாது. கண்ணியில் இருந்தால் ஓரளவு பரவாயில்ல, ஆனால் பிள்ளைகள் வச்சுதான் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. துலாமில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. விருச்சிகத்தில் ராகு இருந்தாலும் ராகு திசை நல்லா இருக்காது. தனுசில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். கோதண்ட ராகும்பாங்க. இருந்தாலும் அவர் வந்து அலைச்சல், டென்ஷன், தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை, வியாதியை கொடுப்பாரு. மகரத்தில் இருக்கலாமான்னு சார்னா பாதி கொடுப்பாரு. நல்ல பலன்களை பாதி கொடுப்பாரு. மகரத்தில் இருக்கிறாரு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பாதி பலன்களை கொடுப்பாரு. கும்பத்தில் இருக்கிறாரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மீனத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, இப்போ மீனத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து ரிஷபராசியில் மீனத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கடந்த ஒரு வருடமாகவும் நல்லாயிருக்கும். அடுத்து வருகின்ற ஒரு 6 மாதமும் நல்லாயிருக்கும். இப்படித்தாங்க பலன்கள் மாறும். சரியா, ஒரு கிரகம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கோ அதே கிரகம் கோச்சாரத்தில் அதே இடத்துக்கு நல்ல நிலைமையில் வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். இவ்வளோதான். இது வராதவங்களுக்கு தான் பலன்கள் மாறும். இப்போ நான் ரிஷபராசி பலன் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் கிடைக்குமானா சத்தியமாக கிடைக்காது. எல்லாத்துக்குமே இங்கே கிடைக்காது. ஆனால் நான் சொன்ன அந்த 6 கிரகங்கள் சொன்னேன்ல, ஒரு 6 கிரகங்கள் வருஷப்படுத்தினால அந்த கிரகங்கள் வந்து நல்ல நிலைமையில் உங்கள் ஜாதகத்தில் இருந்து இப்போ நல்ல நிலைமைக்கு வரும்போது இதே இடத்துல அந்த கோயின்சைட் ஆகும், மேட்ச் ஆகும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். இது மாதிரி தாங்க நம்ம கடைக்கு துணி எடுக்கிற போகிற மாதிரி தான். சில நேரம் கடைக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், முதல் ரவுண்ட்லேயே டக்குன்னு நமக்கு பிடிச்சமான சட்டை கிடச்சிரும், ஃபேண்ட் கிடச்சிரும், மேட்சிங் ஆகிரும். சட்டைக்கு ஃபேண்ட்டு மேட்சிங் ஆகும். நிறைய பேர் வந்து சட்டையை எடுத்துருவாங்க, ஃபேண்ட்டை எடுத்துருவாங்க, ஃபேண்ட் போட்டு எடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு மேட்சான சட்டை போட்டு கிடைக்காது. கடை முழுக்க அலைவாங்க, எல்லா ஃப்ளோருக்கும் போவாங்க, கடைசி வரைக்கும் அமையாது. இப்போ ஒரு இடத்துல அமையும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி தான் மேட்சிங். ஒரு துணிக்கே வந்து இவ்வளோ தூரம் மேட்சிங் இருக்கும்போது ஒரு கிரகங்கள் எவ்வளோ தூரம் மேட்சிங் ஆகணும். இந்த பிரபஞ்சத்தையே இறைவனால் படைக்கப்பட்ட கிரகங்கள், என்னென்னமோ செய்கிற கிரகங்கள் மேட்சிங் ஆகணும்னா ரொம்ப ரிஸ்க்கு. அதெல்லாம் வந்து அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்தா தான் தெரியும். ஓகே நேர்களே, நிறைய பீடிகை போட வேண்டாம். நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருக்குது. இந்த டிசம்பர் மாதம் வந்து ரிஷப ராசிக்கு வந்து மிக சிறப்பாக தான் இருக்குது. ஓகே, ராசிக்கு உண்டான பலன்களை ஓரளவுன்னு சொல்லிட்டேன். நான் நட்சத்திரத்துக்கும் சில பலன்களை சொல்லிவிட்டு வீடியோ ரெடி பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். சரியா நேர்களே, நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது? 3 நட்சத்திரம் இருக்குல்ல. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும், இணக்கம் நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் குதூகலம் இருக்கும், வண்டி வாகனத்தை புதுப்பிங்க, இல்லைன்னா புதுசாக வண்டி வாங்க, பயணம் நல்லாயிருக்கும். எங்கேனாச்சும் டூர் போயிட்டு வந்தீங்கன்னா அதனால் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். ஒரு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன், அதுபடி சிறப்பாக இருக்கும். அடுத்து ரோஹிணி, சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் தான் அந்த வீடியோவில் சூப்பர் ஸ்டார். சரியா, அவர் தான் கஜகஜ யோகத்தோட நாயகன். அந்த சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஏழை சூழ் அம்பலத்துக்கு வரும். தொலைதூர தகவல் சந்தோஷமாக இருக்கும். எதிர்பாராத பணம் வர்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா டேலண்டாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நறுக்குன்னு செய்வீங்க. சரியா, உங்கள் செயலுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, தைரியம்னு. அது கரெக்டாக வருது பாருங்கள். ஜோதிடம் எதுவும் பொடித்து போகாது. ஜோதிடம் என்றைக்கும் பொய்த்து போவதில்லை. ஜோதிடர்கள் வேணால் முன்னுக்கு பின் பேசுவாங்க. சரியா, ஆணையாகும் பூனையாகும்பாங்க. ஆனால் ஜோதிடம் இன்றைக்கி பொய்த்து போகாது. அதை கரெக்டாக பார்க்குறவங்களும் கரெக்டாக சொல்லலாம். அடுத்து வந்து மிருகசீரிஷம், செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் நல்ல நிலைமையில் தாங்க இருக்கிறாரு. செவ்வாய் வந்து மிருகமங்கல யோகத்தில் இருக்கிறதுனால பரவாயில்ல. நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். சரியா, இந்த மாதம் வந்து செல்வ சேர்க்கை இருக்கும். பார்த்தீங்களா, கரெக்டாக வருது. கையில் காசு பணம் இருக்கும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்வீங்க. அதுதான் முக்கியம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மனதால் வந்து தைரியமாக இருப்பீங்கன்னு. மன திருப்தி இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், பேச்சில் ஒரு நாணயம் இருக்கும், நளினம் இருக்கும், முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். சரியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனோட அறிமுகம் கிடைக்கும். அதனால் வாழ்க்கையில் ஒரு கிரெடிட் இருக்கும், ஒரு கெயின் இருக்கும், பண வரவு தாராளமாக இருக்கும். ஓகே, எல்லாம் சிறப்பாக இருக்குது பாருங்கள்.
இந்த பலன்கள் யாருக்கு சேரலைன்னா அவங்களுக்கு வந்து நான் சொன்ன கிரகங்கள் நல்ல நிலைமையில் இல்லைன்னு அர்த்தம். சரியா? தசாபுத்தியும் மாறி இருக்கும். நான் சொன்ன மாதிரி ராகு திசை நடக்கலாம், சில பேருக்கு குரு திசை நடக்கலாம், குரு திசையில் வந்து சுக்கிர புத்தி நடக்கலாம், குரு திசையில் சனி புத்தி நடக்கலாம், குரு திசையில் ராகு புத்தி நடக்கலாம். அதுபோக ராகு திசையில் செவ்வாய் புத்தி, சந்திர புத்தி, சூரிய புத்தி நடக்கிறவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சரியா? அவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஓகே, என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அம்மனை கும்பிடுங்க. இரவு 8 வீட்டில் மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடுங்க. மகாலட்சுமி, சரஸ்வதி, விநாயகர் படத்தை வச்சு தாராளமாக கும்பிடுங்க. பிரச்சனை தீரும், கையில் காசு பணம் இருக்கும். இந்த நேரங்காலம் சரியில்லாதவங்க இந்த வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடு பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. இந்த டிசம்பர் மாதம் முழுக்க பண்ணுங்க. கார்த்திகை 16ஆம் தேதியிலிருந்து மார்கழி 1ஆம் தேதி வரைக்கும் பண்ணுங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படி எடுத்துட்டோம்னா, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் திங்கள், புதன், வியாழன் இந்த 3 கிரகங்கள் நல்லா இருக்குது. திங்கள்னா சந்திரன், புதன், வியாழன் இந்த 3 நாட்களும் 3 கிழமைகளும் யோகமான கிழமைகளை பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட தினங்கள், நான் அதிர்ஷ்ட தினங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன், உங்கள் நட்சத்திரத்துக்காக போடுவேன். கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷத்துக்காக. இருந்தாலும் இதில் வந்து சில டேட்டை சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. 23, 24 டிசம்பர் 23, 24 யோக நாளாக பார்க்கப்படுகிறது. சந்திராஷ்டமம் இருக்குது, இந்த மாதம் இருக்குது. சரியா? 3ஆம் தேதியும் இருக்குது, 4ஆம் தேதியும் இருக்குது. மாதத்தில் ஆரம்பத்துலேயும் இருக்குது. அடுத்து வந்து 30, 31 மாத கடைசிலையும் இருக்குது. ஸோ சந்திராஷ்டமம் வந்து ஒரு 4 நாட்கள் வருது டிசம்பர் மாதம். கவனமாக இருங்க. சரியா? ஓகே, இந்த காலண்டர்லேயும் நான் பார்த்துடுறேன். ஏன்னா சில நேரம் இந்த சந்திராஷ்டமம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இருக்குப்பா, 3ஆம் தேதி இருக்குது, கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி வருது. ஸோ சந்திராஷ்டமம் வந்து டிசம்பர் 3, 4, 30, 31 வருது. அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமான காரியம் பண்ணாதீங்க, எதுவும் டாக்குமெண்டேஷன் கையெழுத்து போடாதீங்க. இல்லை சார் எனக்கு வேறு வழி இல்லை, நான் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறவங்க விநாயகர் பெருமானை கும்பிட்டு விடையில போட்டுட்டு செய்யுங்க. ரிஷபராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன், நல்லது கெட்டதை சொல்கிறேன், சாதக பாதங்களை சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். ஜனனஜான் செக் பண்ணுறவங்க அணுகுங்க, வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இதில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன தகவல்னு சொல்லுவோம். ஃபோன் பண்ணலாம், வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம், டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.